வணக்கம். ராபின் ப்ரோ ஆப்பிள் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின் அண்ட் இன்னைக்கு செக்யூரிட்டி அவேர்னஸ் வீக்கோட 3rd எபிசோடில் இருக்கும். கேமரா வெர்சஸ் ப்ரைவசி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். இந்த செக்யூரிட்டி அவேர்னஸ் வீக்கோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான இன்டர்நெட் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காகவே லாஸ்ட் வீக்லேருந்து இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் மெயினாக நம்மளோட யங் ஜெனரேஷனுக்கு உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் ஆன்லைனில் கிரியேட் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான இன்டர்நெட் டிசிப்ளின் விஷயங்கள், அட் த சேம் டைம் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இன்டர்நெட்டில் வரும், எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணணும், பிளாக்மெயில்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சீரியஸை நான் கிரியேட் பண்ணினேன். ஸோ இந்த செக்யூரிட்டி அவேர்னஸ் வீக்கோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டேட்டிங் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். ஆன்லைன் டேட்டிங்னா என்ன, அது என்ன மாதிரி விஷயங்களை உள்ள வச்சிருக்கு அண்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம நம்மளோட கண்ட்ரி அண்ட் நம்மளோட கல்ச்சர் இதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கா, ஸோ ஆன்லைன் டேட்டிங்கில் இன்னைக்கு யங்கர் ஜெனரேஷனுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், இது எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத பற்றி தான் பேசியிருந்தோம். அண்ட் செகண்ட் எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், IMO, ஸ்கைப் இந்த மாதிரி வீடியோ சேட் அப்ளிகேஷன்ஸ் மூலமா இன்னும் எத்தனையோ வீடியோ சேட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மூலமா என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு 3rd எபிசோட்ல கேமரா வெர்சஸ் பிரைவசி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போறோம். ஸோ ரைட் நவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல இருக்கிறோம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். பிகாஸ் எங்க போனாலும் நீங்க உங்களை ஒரு சர்வேலன்ஸ்ல வச்சிருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க ஒரு நிமிஷம் நாளைக்கு வெளியில போகும்போது யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எத்தனை கேமராஸ் உங்களை நீங்க வெளியில போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரதுக்குள்ள எத்தனை கேமராஸ் அப்ராக்சிமேட்டா உங்களை வாட்ச் பண்ணுது அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அது இல்லாம நம்ம எல்லாருமே ஒரு கேமரா பாக்கெட்லயே ஒன்னு இல்லைன்னா 3 கேமரா பாக்கெட்லயே வச்சுட்டு எப்பொழுதுமே நம்ம வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேமரா சர்வேலன்ஸ் இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட்ல நம்மளோட பிரைவசி அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துட்டு இருக்கு. இது எப்படி நம்மளோட பிரைவசியை ப்ரொடெக்ட் பண்றது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம நாளைக்கு ஃபியூச்சர்ல பிளாக்மெயில்ஸ் அண்ட் வேற மற்ற விதமான நியூசன்ஸ்ல இருந்து நம்மளுடைய ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு சில முக்கியமான நம்மளோட யங்கர் ஜெனரேஷனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கேமரா அட் ஹோம் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பேச போறோம். நம்மளோட வீடுகளில் கேமராஸ் எப்படி எத்தனை விதமான கேமராஸ் இருக்கு அண்ட் எப்படியெல்லாம் நம்ம கேமரா மூலமா நம்ம சர்வேலன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராவது வீட்டுக்கு வராங்களா, வீட்டுக்கு தெரியாம வரவங்க ஏதாவது எடுத்துட்டு போறாங்களா அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சேஃப்டி மெக்கானிசம்காக நம்மளுடைய இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் சிட்டிஸ்லயும் சரி கொஞ்சம் ரிமோட்ல ஏரியா வீடு இருந்தது அப்படின்னாலும் அவங்களும் கேமராஸ் இப்போ சிசிடிவி கேமராஸ் நார்மலாகவே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைப்போம், வீட்டை சுற்றி கவர் பண்ற மாதிரி இருக்கும் எல்லா கார்னர்ஸையும். அண்ட் சிலர் ஹால் வரைக்குமே கேமரா சர்வேலன்ஸ்ல வச்சிருப்பாங்க ஒரு சேஃப்டிக்காக, யார் உள்ள போறாங்க அப்படிங்கிற கிளியர் பிக்சர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் நம்மளுக்கு ஜென்ரலா தெரிஞ்சு இருக்கக்கூடிய கேமராஸ். நம்மளுக்கு தெரியாம இருக்கக்கூடிய கேமராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன் கேமரா நம்பர் 1 அண்ட் செகண்ட் பாத்தீங்க நம்ம டெஸ்க்டாப். குழந்தைங்களுக்கு சப்போஸ் வீட்டில் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு டெஸ்க்டாப்லயோ இல்ல லேப்டாப்லயோ கேமராஸ் இருக்கும். ஸோ அதை வீடியோ சாட்டிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி மற்ற பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம பெரும்பாலும் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு நிறைய பேர்த்தோட வீட்டில்னு பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் பெட்ரூம்ல வைக்கிறது. ஸோ பெட்ரூம்ல டெஸ்க்டாப் செட்டப்போ லேப்டாப் செட்டப்போ இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கேமராவை எப்பொழுதுமே ஒரு சின்ன டேப் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு க்ளோஸ் பண்ணியோ தான் வைக்கணும். இல்லை அதுக்கு ஒரு ப்ராப்பர் கேப் மாதிரி இருக்கு அப்படின்னா சில கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ப்ரொடெக்ஷனோட தான் வரும். அந்த மாதிரி கேமராஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி வச்சிருக்கணும். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னா லைக் ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் ஜக்கர்பர்க் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர்ல ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தப்ப அந்த பிக்சர்ல போட்டிருந்தாங்க. இது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய நியூஸ்ல கூட வந்திருந்தது. எதனால மார்க் ஜக்கர்பர்க் அவருடைய மேக் லேப்டாப்ல செலோடேப் போட்டு அந்த கேமராவை ஹைட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு. பிகாஸ் அவரை மாதிரி ரொம்ப பெரிய விஐபிஸ் ரெகுலரா அதுல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது, செக்யூரிட்டி வீக்னஸ் இருந்ததுன்னா ஹேக்கர்ஸ் அதை யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அவங்க கனெக்ட் பண்ணக்கூடிய பப்ளிக் நெட்வொர்க்ஸ் மூலமா அவங்களோட கம்ப்யூட்டரை ஸ்னிஃப் பண்ணி அவங்க கேமரா, மைக்ரோஃபோன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்టిక్యులர் டாஸ்க்ஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுது. அது நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதை பத்தி கொஞ்சம் இந்த வீடியோ லேட்டர் பார்ப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் உங்களோட லேப்டாப் ஒரு மொபைல் போனோட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னா கூட இந்த மாதிரி ஸ்பை ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். கம்ப்யூட்டர்ஸ் மோஸ்ட்லி இதுக்கு வீக்கா இருக்கும். இன்னும் போக போக ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா விஐபிஸா தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பிளாக்மெயில் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றதுக்காகவே எல்லாருமே எல்லா இன்னோசென்ட்டான ஒரு நார்மல் பர்சன் கூட ஈஸியான டார்கெட்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து மணி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக ஒருத்தரோட பிரைவசி திருடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க பண்ண வேண்டியது கேமராஸ் அட் ஹோம் அப்படிங்கும்போது நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய கேமராஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அண்ட் எத்தனை டைப் ஆஃப் கேமராஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துக்கணும். அது கரெக்டான பர்பஸஸ்க்காக யூஸ் ஆயிட்டு இருக்கா, வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய டிவிஆர் அண்ட் மற்ற ஃபர்ம்வேர் ஏதாவது சாஃப்ட்வேரோட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது ஹேக் பண்ண
பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறது நீங்க ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அண்ட் நம்மளோட வீட்ல இன்னொரு முக்கியமான டைப் ஆஃப் கேமராஸ் பாத்தீங்க அப்படின்னா டெலிவிஷன்ல வந்து சிலர் கேமரா யூஸ் பண்ணுவாங்க. ஹால்ல வைக்கும்போது கேமராஸ் வந்து வீடியோ காலிங் பண்றதுக்காக, அப்ராட்ல இருக்கிறவங்களோட பெரிய ஸ்கிரீன்ல சாட் பண்ணணும், வீடியோ காலிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேமராஸ் வந்து டிவில யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ இன்டர்நெட் டெலிவிஷன்ல உள்ள ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கும் அண்ட் மற்ற தேர்ட் பார்ட்டி ஃபர்ம்வேர்ஸ் வந்து உள்ள இருக்கும். ஸோ அது வந்து வல்னரபிளா அப்டேட் ஆகாம ரொம்ப பழைய சாஃப்ட்வேர்ல இருந்தது அப்படின்னா கூட ஹேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றவங்க நம்மளுக்கு தெரியாமையே நம்மள ஸ்பை பண்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா கேமரா அட் ஆஃபீஸ். நம்மளோட ஆஃபீஸ்ல வந்து மெயினா கேமராஸ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி சிசிடிவி கேமராஸ் இருக்கும். அது இல்லாம இண்டிவிஜுவலா கம்ப்யூட்டர்ஸ்லயும் வந்து கேமராஸ் இருக்கும். நீங்க இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, உங்களோட பிசினஸ் என்விரான்மெண்ட்ல நீங்க லேப்டாப்ஸ் வச்சிருந்தாலும் சரி, மேக்புக், ஐமேக் ஆர் விண்டோஸ் சிஸ்டம்ஸ் எது வச்சிருந்தாலும் சரி, அது இருக்கிற இடத்துல நீங்க அதை பாயிண்ட் பண்ண மாதிரி ஒரு கேமரா கண்டிப்பா நீங்க டிப்ளாய் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு தெரியாம நீங்க இல்லாத நேரத்துல வேற யாராவது உங்களோட சிஸ்டம் ஆக்சஸ் பண்றாங்களா, பிகாஸ் பாஸ்வேர்ட்ஸ் ஈஸியா வச்சிருந்திருப்பீங்க, உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி சினாரியோல உங்களோட கம்ப்யூட்டரை ஈஸியா வந்து மத்தவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். டேட்டாவை திருடுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி பல ரீசன்ஸ் வந்து சொல்லலாம். அண்ட் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல சொன்ன மாதிரி சப்போஸ் இந்த ஆஃபீஸ் கேமரா நெட்வொர்க்கையும் வந்து நீங்க இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க, லோக்கல் லேன் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கம்ப்யூட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு சிஸ்டம் ஹேக் ஆச்சு மத்தவங்கனால அப்படின்னா கூட உங்களோட சிசிடிவி கேமராஸையும் அவங்களால கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஆஃபீஸ்ல என்ன நடக்குதுங்கிற எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, உங்களோட சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்ல சர்வீஸ் இன்ஜினியர் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் வந்து சும்மா ஒரு சின்ன செக்யூரிட்டி ஆடிட்டிங் மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி வந்து கேமரால ப்ராப்பரா ஆக்சஸ் ஆயிட்டு இருக்கா அண்ட் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா, வெளியில இருக்கிறப்போ வேற யாராவது நம்ம ஆஃபீஸ் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்றாங்களா, கேமரா ஆக்சஸ் பண்றாங்களான்னு செக்யூரிட்டி லாக்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ற மாதிரி உங்களோட செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு வந்து நீங்க இதை பர்டிகுலரா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் போன் கேமராஸ். ஸோ ஆண்ட்ராய்டு, ஐபோன் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இன்னைக்கு வந்து கேமராஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப ஹை ரெசல்யூஷன்ல வந்து நம்ம கேமராஸ் வாங்கிட்டு இருக்கோம். முக்கியமா பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி இதுல பாதிக்கப்படுறது பாத்தீங்க அப்படின்னா அதிகமா பொண்ணுங்க தான். உங்களுடைய ஸ்மார்ட் போன் எப்படி யூஸ் பண்ணணும், பிரைவசி அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பிகாஸ் இதுல எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே நீங்க ஹை டெஃபினிஷன்ல இன்னைக்கு எடுக்கிறீங்க. ஸோ நீங்க உங்களோட ஃபேஷியல் மேப்பிங் டேட்டா அண்ட் 3 dimensional டேட்டா எல்லாத்தையுமே வந்து போதுமான அளவுக்கு உங்களோட இன்டர்நெட்ல நீங்க கொடுக்குறீங்க. இதுல ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குற பிக்சர் வந்து லிட்டரலி நம்ம ஒரு போட்டோவை பிரிண்ட் எடுத்துட்டு கொண்டு போய் நம்ம தெருவோட ஒரு செவுத்துல வந்து ஒட்டிட்டு வரதுக்கு சமம். யார் வேணாலும் அந்த போட்டோ வந்து லைக் பண்ணலாம், ஃபர்தர் அதை ஷேர் பண்ணலாம், போட்டோ எடுத்து ஃபர்தர் ஷேர் பண்ணலாம். ஸோ அதை ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹெச்டி ஹை டெஃபினிஷன்ல நீங்க கொடுக்குற போட்டோஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியுதா, ஒரு க்ளோஸ் நெட்வொர்க்ல இருக்கிறீங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ்புக் மாதிரி ஓப்பன் பிளாட்ஃபார்ம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சஜஷன்ஸ் கொடுக்கறதுனாலையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்றதுனால தான் அவங்கனால நல்ல யூசர் கிரௌட வந்து அதிகம் பண்ண முடியும். ஸோ நம்ம தான் அவங்களுக்கு வந்து ஒரு மணி மேக்கிங் ப்ராடக்ட் மாதிரி. நம்மளோட நீங்க எதுவும் பணம் ஆக்சுவலா பே பண்ண போறது இல்லை, பட் நீங்க தான் அந்த இடத்துல வந்து ப்ராடக்டா இருக்கிறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் எத்தனையோ பிரைவசி ப்ராப்ளம்ஸ், கொஸ்டின்ஸ், நிறைய கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் இப்படி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேஸ்புக் வந்து ப்ரொஃபைல ஓரளவுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. பட் அவங்க கொடுக்கக்கூடிய பிரைவசி ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய விஷயங்கள் ஜோக்கா தான் இருந்துட்டு இருக்கு. போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கம்ப்ளீட் ப்ரொடெக்ட் பண்றது கிடையாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க கொடுக்கக்கூடிய போட்டோவை உங்க ஃபேமிலி மட்டும் தான் உங்க குரூப்ல இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்க கூடாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல அவங்க லைக் பண்ணக்கூடிய, ஷேர் பண்ணக்கூடிய போட்டோஸை பார்க்கறதுக்கும் அந்த போட்டோவை டவுன்லோட் பண்றதுக்கும் வந்து சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ பசங்களை விட பொண்ணுங்க தான் வந்து அதிகமா இந்த விஷயத்துல பாதிக்கப்படுறாங்க. அண்ட் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ்புக் ரிலேட்டட், வாட்ஸ்அப் ரிலேட்டட் கிரைம்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து அதிகமாக வேகமாக வளர்ந்துட்டு போறதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்டர்நெட் ரிலேட்டடான கிரைம்ஸ் எதெல்லாம் நம்ம அங்க பண்றோமோ, அந்த நம்மளோட செகண்ட் லைஃப்ல பண்றோமோ, அது நம்மளோட ஃபர்ஸ்ட் லைஃப்ல இம்பாக்ட் கொண்டு வருது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அங்க மட்டும் ஸ்டே பண்ண போறது இல்ல, இம்பாக்ட் டைரக்டா உங்களோட ஃபர்ஸ்ட் லைஃபுக்கு வரும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த போட்டோஸ் யூஸ் பண்ணி மார்ஃப் பண்ண முடியும். இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருக்கு, எவ்வளவோ டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்திருக்கு, அதை ஃபர்தர் வீடியோவா வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். டிக்டாக் அண்ட் மற்ற எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க உங்க போன் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய போட்டோஸை வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஒரு போட்டோல சில பெர்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி, ஐபோனா இருந்தாலும் சரி, கேமரா ஆப்புக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கணும். பிகாஸ் ஒவ்வொரு போட்டோக்கு பின்னாடியும் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா ஒரு விஷயம் இருக்கு. அந்த மெட்டா டேட்டாங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோக்கு பின்னாடி எத்தனை இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோ எத்தனை சைஸ்ல இருக்கு, இந்த போட்டோவோட வெயிட் என்ன, எத்தனை கிலோபைட்ஸ்ல இருக்கு, மெகாபைட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோட சேர்த்து இந்த போட்டோ எங்க எடுக்கப்பட்டதுங்கிற ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் டேட்டாவையும் வந்து அது ஸ்டோர் பண்ணும். உங்களோட போன்ல இருந்தே ஜிபிஎஸ் டேட்டாவை எடுத்து அது வந்து ஸ்டோர் பண்ணும். சோ நீங்க ஆல்ரெடி இத பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களோட கேமரா ஆப் செட்டிங்ஸ்ல
கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன விதமான ஃபீச்சர்ஸ் வந்து அதாவது பெர்மிஷன்ஸ் வந்து உங்கள் கேமரா ஆப் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில பெர்மிஷன்ஸை ரிவோக் பண்ணிட்டு கேமரா வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுக்கிற பர்பஸஸ் மட்டும் பண்ணுறதா பார்த்துக்குங்க. மற்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து கேமராக்கு மற்ற ஃபோட்டோ ஆல்பம்க்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்காத வரைக்கும் உங்களோட ப்ரைவசி வந்து இந்த விஷயத்தில் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட ஃபோட்டோஸ் மிஸ்யூஸ் ஆச்சு அப்படின்னா லீகலாக சைபர் கிரைமில் கேஸ் ஃபைல் பண்ணுங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. இதை வந்து லீகலாக வந்து ஃபேஸ் பண்ணுங்க. எப்பேற்பட்ட ப்ராப்ளத்தையும் பிளாக்மெயிலுக்கு சரண்டர் ஆகாதீங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் மிஸ்யூஸ் ஆனாலும் சரி, இல்லை உங்களோட ஆக்சுவல் பிரைவேட் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் வீட்டில் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சிஸ்டம் வந்து பெட்ரூமில் இருக்கும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி ஏதாவது வீடியோஸ் வந்து போயிருந்தது அப்படின்னாலும் சரி, யாராவது பிளாக்மெயில் பண்ணாலும் அதுக்கு சரண்டர் ஆகாதீங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன். எதிர்த்து ஃபைட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி கேமரா நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்டர்நெட்டில் பப்ளிக்காக உங்களை பற்றி நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கு பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத, வாலில் எத்தனை ஃபோட்டோஸ் ஒட்டுறீங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன क्वेश्चंस இருந்தாலும் கீழ கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்மளோட Facebook குரூப்லயும் கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.